உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்த? மாத்து துணி கூட இல்லாம கூட்டிக்கிட்டு போக முடியுமாண்ணே? அதான் 2 சேலை ரவிக்கு எடுத்துட்டு போகலான்னு வந்தோம். மா, நீ வர்றதுக்கு இதுதானா நேரம்? சண்முகம், என்ன பண்ற? மொத்தமா கொளுத்த போதே. கொளுத்து போறியா? இனி இந்த வீட்டுல எசக்கின்ற பேரே கேட்க கூடாது. அவ சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதான் மொத்தமா கொளுத்த போதே. கோடிக்கார பையில எதுக்குள்ள இப்ப அவ துணி எல்லாம் கொளுத்த பாக்குத? அவ்வளவு கொளுத்த முடியல. அத அவ சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் கொளுத்துட்டேன். என்ன அவளையும் கொளுத்தவா? அப்படின்னு ஒருத்தி இருந்தா. ஆனா அந்த பஞ்சாயத்துல அவ செத்து போயிட்டா. இந்த வீட்டுக்கு இனி ஒட்டுல உறவில்ல. அவ எந்த காரணத்துக்காகவும் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. போனவன் அத்தோட போனவள எந்த உறவையும் சொல்லிக்கிட்டு அவ இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இந்த வீட்டுல காலடியும் எடுத்து வைக்க கூடாது. உள்ள போங்க போங்கன்றல போடு. போ. ஐயோ, ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாந்திரம், இம்புட்டு சுலபமா எல்லாமே முடிஞ்சிரும்னு நான் நினைக்கல. சூப்பர் இல்ல? உன் மவனும் கலைக்கப்பட்டான்ல. அக்கா, நம்ம வீட்டுக்குள்ளார வந்துட்டால. இனிமே ஏன் ஆட்டத்தை பாரு, இன்னும் வித்தியாசமா இருக்கும்.
ஜெயிலுன்னா இப்படிதான் இருக்கும்னு எனக்கு இப்பதானே தெரியுது. ஆமா, இது ஜெயில் தான். நானே உள்ள வந்த ஜெயிலு. எனக்கு இது ஆயுள் தண்டனை. எனக்கே தெரியும். ஏற்கனவே எனக்கு முன்னாடி ஆயுள் தண்டனை வாங்கி இங்க ஒருத்தர் அடப்பட்டிருக்காளே, அவ முந்தானிய பொடிச்சுக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன்னு. நீ கவலைப்படாதன்னு, நான் உன் தங்கச்சி. எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு அனுபவிச்சு முடிச்சிருவேன். எனக்கு தெரியும்னு, நான் உன்னை அவமானப்படுத்திட்டதா நீ நினைப்ப. யாரு கண்டா என்ன நீ வெறுத்தாலும் வெறுத்துருவ. பஞ்சாயத்துல வச்சு சொன்னியே, துண்டை தாண்டி போனா இனிமே ஜென்மத்துக்கும் நமக்குள்ள உறவு இல்லைன்னு. அத கூட நீ செஞ்சாலும் செய்வன்னு எனக்கு தெரியும்னு. இந்த வீடு எனக்கு ஒரு ஜெயில் தண்டனைன்னா, நீ என் உறவை அத்து விடுறது எனக்கு சௌகடின்னு. ஒரே நேரத்துல நான் 2 தண்டனையும் அனுபவிக்கணும்னா பரவாயில்லண்ண, பரவாயில்ல, நான் அனுபவிச்சுட்டு போகுது. சத்தியமா ஒண்ணு சொல்லுது என்ன, உன்னை அவமானப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ நான் இதை செய்யல. உன் தங்கச்சி தான். உசிரே போனாலும் உனக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா ரத்னாக்கா இருக்காளே, நான் மட்டும் இங்க வரலன்னா இந்த முத்து பண்ணி ரத்னாக்காவை டார்ச்சர் பண்ணிட்டே தானே இருப்பான். புருஷன்னு வந்ததுக்கு அப்புறமும் நான் அவ இவன்னு பேசுதேன் பாரு. பரவாயில்லண்ண, இனிமே நான் தனி பொம்பளை. எதுவா இருந்தாலும் அத நான் தனியாதான் தாங்கிக்கணும். அழுவணும்னு வந்தா அங்க தோல் இருக்காது. எனக்கு வேதனைன்னு வந்தா அங்க தலைய தடவி கொடுக்க கை இருக்காது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாப்பா ஆதி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆதி, சீக்கிரமா இந்த பட்டு வேட்டி சட்டையை போட்டுட்டு வா. நாம இன்னைக்கு பாரதிய பொண்ணு கேட்க போறோம். உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், திடீர்னு தான் தோணுச்சு. அதான் அவசர அவசரமா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். கேஷவ், நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உன்னோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் ரெடி பண்ணி அழைச்சிட்டு வா. அம்மா, இப்போ அதுக்கு என்னம்மா அவசரம்? மெதுவா பாத்துக்கலாமே. என்ன சொல்ற ஆதி? நல்ல கதையா இருக்கே. இத பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட என்னால பாரதியையும் தமிழையும் அப்படியே விட முடியாது. பாரதியோட மாமனார் மாமியார் கிட்ட பேசிட்டு அப்படியே பாரதியோட அப்பா அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி பேசணும். அவங்க ஏதோ கிராமத்துல இருக்கிறதா சொல்றாங்க, ஆனா முரண் ஒண்ணு இருக்குல்லப்பா. சீக்கிரம் எல்லார்கிட்டயும் பேசி டேட் பிக்ஸ் பண்ணி உடனே கல்யாணம் தான். ஆதி, நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லாம இருக்க. என்ன ஆச்சு ஆதி? உடம்பு எதுவும் சரியில்லையா? கேஷவ், என்னப்பா நடக்குது? 2 பேரும் எனக்கு தெரியாம ஏதோ ரகசியம் பேசிக்கிற மாதிரி இருக்கு. இத பாரு, இனியும் அம்மா கிட்ட எந்த ரகசியமும் வேண்டாம். நீங்க 2 பேரும் நார்மலாவே இல்ல. என்ன ஆச்சு? ஆதி, ஏதாவது பிரச்சனையா? அம்மா, அது இப்பதாம்மா பாரதியோட மாமனாருக்கு உடம்பு முடியாம போயிருக்க. அதான் கொஞ்சம் யோசிச்சோம். அம்மா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. நீ துறைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம்னு மாமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? இப்பவே இந்த நிமிஷமே நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன்.
என்ன ஆதி சொல்ற? அவங்க தான் ஏதோ புரியாம பண்ணிருக்காங்க. பாரதியாவது சொல்லிருக்கலாமே, இல்ல நீ சொல்லிருக்கலாம். நீயும் அங்கதானே இருந்த. என்ன காரியம்பா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படிம்மா? பாரதி அவங்க மாமனார் மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. அவரோட உயிருக்கு முன்னாடி பாரதிக்கு அவங்களோட ஆசை பெருசாலாம் தெரியலம்மா. நாம இதை பத்தி பேசி எதுவும் ஆக போறதில்ல. பாரதி என்ன ஏத்துக்கிற மனநிலையில இருந்தப்போ நீங்க பாரதி ஏத்துக்கல. இப்போ பாரதி என்ன ஏத்துக்கிற நிலைமையில இல்லம்மா. என்ன பாதி சொல்ற? உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலடா. நான் எவ்வளவு ஆசையோட இருந்தேன் தெரியுமா? இப்ப வந்து எதுவுமே இல்லைன்னு சொன்னா எப்படிப்பா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்களும் எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருந்தீங்க போல இருக்கு. நான் வந்து தொந்தரவு பண்ணிட்டேனா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பையன் கல்யாண விஷயமா வெளியில கிளம்பிட்டு இருந்தேன். அது இருக்கட்டும், நீங்களும் கையில பூ பழம் தட்டோட வந்திருக்கீங்க. திடீர்னு வீட்டில் ஒரு விசேஷத்தை வச்சிட்டோமா. என் மருமக பாரதிக்கும் என் 2வது பையனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோமா. ஆதி தம்பி எங்கள் குடும்பத்துக்கு நிறையா உதவி பண்ணியிருக்காரு. என் பேத்தி உயிரை 2 தடவை காப்பாற்றிருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் கிடந்தப்ப 2 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து தம்பி தான் உதவி பண்ணாரு. அதனால தான் முதல் அழைப்பாக உங்களை அழைச்சிட்டு கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். எங்கள் வீட்டு கல்யாணத்தில் நீங்கள் அவசியம் கலந்துக்கணும். நீங்கள் 2 பேரும் வந்தீங்கன்னா தமிழும் பாரதியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சார் மன்னிச்சிருங்க. நானும் அம்மாவும் முக்கியமான வேலையா சென்னைக்கு கிளம்புறோம். அதனால கல்யாணத்துக்கு இங்கே நாங்க இருக்க மாட்டோம் சார். தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன ஆதி, பெரியவரு வீடு தேடி வந்து கூப்பிடுறாரு. மருமகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பெரிய மனசு எத்தனை பேருக்கு வரும் சொல்லு? நாம கண்டிப்பா போய் நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். ஐயா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரோம். இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, எங்க வீட்டு கல்யாணம். என்ன ஆதி, நான் சொல்றது சரிதானே? ஆதி தம்பி, நீங்கள் ஆஸ்பத்திரி கட்டின பணத்தை சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சின்ன தொகையாக இருந்தால் கூட பரவாயில்ல, பெரிய தொகை. எனக்கும் கடன்லாம் வாங்கி பழக்கம் இல்லை. தக்க சமயத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்ச உதவி பெரிய உதவி தம்பி. சீக்கிரம் கொடுத்துட்றேன். என்ன சார் கல்யாணம்னு சொல்றீங்க? நான் பணத்தை பொறுமையா வாங்கிக்கிறேன். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை சார். அப்புறம் ஆதி தம்பி, அம்மா சொன்னது போல் நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லாரும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா அவசியம் வந்துருங்க. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். ரொம்ப சந்தோஷமா. அடுத்த தடவை வர்றப்ப சாப்பிட்றாப்புல வர்றேன். கல்யாணத்தை 2 நாளில் ஏற்பாடு பண்ணுறதுனால நிறையா வேலை இருக்கு. அப்போ நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். வரேன் தம்பி, வரேன் தம்பி, போயிட்டு வாங்க. வரேம்மா. வாங்க சார். என்னம்மா நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஏமா நாம எப்படிமா அந்த கல்யாணத்துக்கு போக முடியும்? அம்மா, நம்ம சென்னைக்கு கிளம்பலாமா ப்ளீஸ்? ஆதி, இந்த கல்யாணம் நடக்காதுப்பா. எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணல. பாரதி கழுத்துல நீ கட்டுற தாலிதான் ஏறப்போகுதுன்னு எனக்கு தோணுதுப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பியோன்னு எனக்கு தோணுது. ஆமாக்கா, இவ தான் செக்யூரிட்டி கிட்ட எல்லாம் போய் நின்னு பேசிட்டு இருந்தா. கண்டிப்பா இவ தான் கூட்டிட்டு வந்திருக்கணும். ஐயோ, என்ன விஷயம்னே தெரியாம நீங்க நடுவுல பேசாதீங்க ராகினியத்த. இந்திராவும் அத்தையும் மட்டும் பேசட்டும். அது எப்படி அவங்க பேசாம இருப்பாங்க? இந்த வீட்டுக்குள்ள சண்டை வரணும்னு அவங்க தானே எப்பவுமே துடிச்சிட்டு இருக்காங்க. பாத்தியாக்கா, அம்மா உன் பொண்ணு எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு? காவியா, உனக்காக உன் ஊருக்கு வந்த இடத்துல தான் மாமாக்கு இப்படி ஆயிருக்கு. நியாயமா நீயும் உன் அம்மாவும் தான் இந்திராவை கேள்வி கேட்டிருக்கணும். நேத்து மாமாக்கு கையில பட்ட குண்டு நெஞ்சில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, ஏய், அத பத்தி பேசாதடி. நான் அப்படியே பதறி போயிட்டேன். ஒருவேளை அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்ததுன்னா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா, அந்த மாதிரி நடக்காம காப்பாத்தினது இந்திராதாம்மா. அந்த அஜய் விஷயத்துல இந்திராக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லம்மா. போதும்டா, போதும். அப்பாவுக்கு அடிபட்டிருக்கிற இந்த நேரத்துல கூட நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன கௌதம், என்னடா இதெல்லாம்? ஐயோ அம்மா, சப்போர்ட்லாம் பண்ணலம்மா. நான் என்ன நடந்ததுன்னு சொல்லணும்ல. ஏமா நான் பேசுறத கேட்கவே மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றது என்னடா கேட்க சொல்ற? உன் பொண்டாட்டி மேல தப்பு இல்லைன்னு சொல்ல போற. அதை கேட்க நாங்க யாரும் தயாரா இல்ல. கதர், எதுவும் தெரியாம நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. உன் வேலையை பார்த்துட்டு போடா. ஏய், யாரா தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? நான் தேவையில்லாம பேசுறேனா? டேய் டேய், கொஞ்சம் நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க? இந்த வீட்லயும் ஏன்டா இப்படி சண்டை போடுறீங்க? அதுக்கு தானடா இங்க வந்த நானு. நான் பேசிக்கிறேன்டா, நீங்க எதுவும் பேசாதீங்க. இந்திரா, இங்க நடந்தது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. இந்த வீட்ல ஒரு உயிர் போயிருந்திருக்கும். இதை என்னால ஏத்துக்க முடியல. என்னதான் இருந்தாலும் என் குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய எதிரிங்கெல்லாம் யாரும் கிடையாது. ஓ மூலமா தான் எல்லா ஆபத்தும் என் குடும்பத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஓ மேல மட்டும் இல்ல, எனக்கு என்னவோ உங்க எல்லார் மேலயுமே சந்தேகமா இருக்கு. இதுக்கு யார் காரணமோ அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்கான்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஐயோ சம்மந்தி, மாமாக்கு இப்போ அமைதியான சூழ்நிலை வேணும். தம்பி, இந்த சமயத்துல இப்படி நீங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது நல்லா இல்ல. மாமாக்கு தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாரு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா பேசலாமே. அது எனக்கும் தெரியும் சுபா. அதனாலதான் நான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுதான் நீங்க இந்த குடும்பத்துக்கு செய்யற பெரிய நன்மை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அப்போ முன்னாடியே வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கான். செக்யூரிட்டி யூனிஃபார்ம், துப்பாக்கி, இதெல்லாம் இவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? எல்லாமே மாமாவோட ஏற்பாடாச்சே, எப்படி மிஸ் ஆச்சு? இது கண்டிப்பா அஜய் மட்டும் செஞ்சிருக்க மாட்டான்னு தோணுது. இதுக்கு பின்னாடி ராகினி அத்தை தான் ஏதாவது ஹெல்ப் செஞ்சிருக்கணும். அதனாலதான் வேணும்னே காவியா அக்காக்கு மருந்து கலந்து கொடுக்கறத நான் பாக்குற மாதிரியே செஞ்சிருக்காங்க போல இருக்கு. எஸ், அப்பதான் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்னு நினைச்சிருப்பாங்க. கௌதம் கூட அதனால்தான் என் பேச்ச கேட்காம அலட்சியமா இருந்திருக்கான். அப்போ ராகினி அத்தை தான் கௌதம கொலை பண்ண அஜய் அனுப்பியிருக்காங்களா? ஏதோ லிங்க் ஆகலையே.
ராகினிக்கு என் மேலதான் கோவம், அஜய்க்கும் என் மேலதான் கோவம். அப்புறம் எதுக்கு கௌதம? என்னதான் இருந்தாலும் ராகினி அத்தைக்கு கௌதம் மேல வளர்த்த பாசமாவது இருக்கணுமே. கொலை பண்ற அளவுக்கு இல்ல, என்னால நம்பவே முடியல. சரி, பேசாம நம்ம அஜயை நேர்ல போய் கேட்டுட்டு வந்துருவோம். எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க? என்ன பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சோ? அடச்சி, நீ திருந்தவே மாட்டியா? எத்தனை முறைதான் நீ என் வழியில வந்துட்டே இருப்ப? உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? நான் தானே இவ்ளோ நாள் நீ என் மேல தானே கை வச்சிட்டு இருந்த. இப்ப எதுக்கு தேவையில்லாம என் குடும்பத்தை சீன்ற? ஐயோ இந்திரா, உனக்கு வலிக்குதா? இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போச்சே. ஒன்னு அடிக்கிறதுக்கு பதிலா உன் குடும்பத்தை அடிச்சாதான் நீ அழுவுற. ஏண்டா, எதுக்குடா இப்படி எல்லாம் இருக்கீங்க? உண்மை சொல்லு. இத நீ மட்டும் செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கமிஷனரும் அதையே தான் சொன்னாரு. சொல்லுடா, உனக்கு யாரா ஹெல்ப் பண்ணது இதுக்கெல்லாம்? ஏய், இப்ப நீ சிரிப்ப நிப்பாட்ட போறியா இல்லையா? இங்க பாரு, இத நீ தனியா கண்டிப்பா செஞ்சிருக்க முடியாது. துப்பாக்கி வாங்குற அளவுக்கு எல்லாம் உன்கிட்ட காசே இல்ல. சொல்லு, உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு என்ன தருவ? உனக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லு. வேணும்னா உன்னை ஜாமீன்ல வெளியே எடுக்க ஏற்பாடு பண்றேன். ஐயோ, என் தெய்வமே, உனக்கு எவ்வளவு பெரிய மனசு! நான் சொல்லிடுறேன். நீ என்ன வெளில எடுத்துருவல? என்ன ஜாமீன்ல வெளில எடுத்துருவல? கண்டிப்பா நான் உன்னை கண்டிப்பா எடுப்பேன். ஆனா நீ யாருன்னு இப்பவே சொல்லு. சொல்லு. கிட்ட வா 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 கிட்ட வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், இங்க என்ன சார் நடக்குது? அனன்யா, நம்ம காலேஜோட ட்ரஸ்டியில் புதுசாக ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க இங்கே வரதா மேடம் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. மெம்பரா? அவங்கள வரவேற்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆனால் மேடம் சார் தான் வந்திருக்காங்க. வாம்மா. வா அன்பரசி. வா. வாங்க வாங்க மேடம், வாங்க. நாங்க சொன்ன புது ட்ரஸ்ட் மெம்பர் அன்பரசி தான். சார்,
என்ன சார் இதெல்லாம்? அன்பரசி சார், என்ன காலேஜ்ல எல்லாம் மஞ்சு சொன்னாம்மா. அதுக்கு தான் நாங்க கிளம்பி வந்திருக்கோம். வந்து வண்டியில ஏறு. மேடம், வந்து உட்காருமா, மத்தத அங்க போய் பாத்துக்கலாம். நம்ம காலேஜ் ட்ரஸ்டில புதுசா ஒரு மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு நான் போன்ல ஆமா, சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம அன்பரசி தான். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்காக ஏன் சார் நீங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? அத்தையோட கோவத்துக்கும் ஆளாயிட்டீங்க. வேண்டாம் சார், எனக்கு பாட்டு வேண்டாம் சார். இங்க பாருங்க தீபா, நான் அம்மா கிட்ட சொன்னதான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க பாடக்கூடாது, உங்களை பாட விடக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் பண்றாங்க. பாத்தீங்களா, இப்ப நீங்களே அப்செட் ஆகி பாட்டே வேண்டான்னு சொல்றீங்க. அவங்களோட இன்டென்ஷனும் இதாங்க, உங்களை எப்படியாவது பாட விடாம தடுக்கணும். அவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க பாடுறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வரேன். இந்தாங்க, உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ் சார். என்ன கிஃப்ட் சார்? பிரிச்சு பாருங்க. ம். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோ வீட்டில் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் இந்த போட்டோ. என்ன தீபா, சந்தோஷமா? என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை சார். என்னோட ரொம்ப நாள் ஆசை ஏக்கத்தெல்லாம் தீர்த்து வச்சிட்டீங்க. சரிங்க.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, என் வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். என் கனவு நிறைவேற போற நாள். இது வரைக்கும் என் முகத்தை காட்டாம ஸ்டேஜுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து ரூபஸ்ரீக்காக பாடிட்டு இருந்தேன்னா, முதல் முறையா ஸ்டேஜ்ல ஏறி என் முகத்தை காட்டி பாட போறேன். என்னோட கனவு மட்டும் இல்ல, என்னோட அப்பா அம்மா என் தம்பி எல்லாரோட கனவும் நிறைவேற போகுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் நல்லபடியா பாடணும். என்ன நம்புற கார்த்திக் சாருக்கு என்னால எந்த கவலையும் வந்துடக்கூடாது. என்ன பெரிய பாடகி ஆக்கி காட்டணும்னு கார்த்திக் சார் ரொம்ப தீவிரமா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எனக்காக இல்லைனாலும் அவருக்காக, அவரோட நல்ல மனசுக்காக எந்த பிரச்சனையும் வராம எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேன் சார். இதோ முடிஞ்சிருச்சு. நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். நீங்க சொன்னபடி நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். சார், இந்த புடவை நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல முதல் தடவை மேடை ஏற போறேன்ல, அதுக்காக தான் உங்களை கேட்டேன். நல்லா இருக்கு, அழகாவும் இருக்கு. மிளகு பொடி போட்டு பால் குடிச்சா குரல்ல பிசிறு தட்டாது. தீபா சூப்பரா பாடி கைத்தட்டல் வாங்கிடுவா. ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி இந்த மருந்து அந்த பால்ல கலந்துர வேண்டியதுதான். மீனாட்சி, அத்தை இங்க வா. அந்த வர அத்தை. மிளகு பால் கொடுத்து தீபா குரல பிசறு தட்டாம பண்ண போறியா? அப்படி நடக்க நான் விட்டுருவேனா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். செல்லக்குட்டி, என்ன செய்றீங்க? தங்கம், செல்லம். அத்தை, நீங்க தைரியமா இருங்க அத்தை. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. குணமாகி வீட்டுக்கு போயிடலாம். நீங்க தைரியமா இருங்க. நான் கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீங்க இப்போ எதுவும் சொல்ல வேண்டாம் அத்தை. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. இல்ல மாறி, இல்ல இப்பவே சொல்லி ஆகணும். தள்ளி போட கூடாது. பார்வதி அண்ணி மாமாக்கு போன் பண்ணிருக்கேன். மாமா
பார்வதி அம்மாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. அது இல்ல பார்வதி அண்ணி உனக்கு பெரியமா இல்ல. அவங்க தான் உன்னோட அம்மா. என்னத்த சொல்றீங்க? சின்ன வயசுல காணாம போன துர்கா நீதான். அப்போ மரியா அவ தாரா ஓட உன்னை ஏமாத்துறாங்க. நான் என்னோட போனை எடுக்கலான்னு திரும்ப ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனேன். ஆனா சூர்யா டிஎன்ஏ டெஸ்ட்னு கொண்டு வந்து நான் பார்வதியோட பொண்ணு இல்லைன்னு நிரூபிச்சு என்ன வீட்டை விட்டு அனுப்ப போறான் ஆண்டி. சூர்யா டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிளான் போட்டிருக்கிறதே பார்வதியோட உண்மையான பொண்ணு மாரிதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்காக தான். அம்மா பார்வதி அண்ணிதா. அத்தை, டாக்டர் டாக்டர் அத்தை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாரி, சித்திக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுதான். நீ ஒன்னும் கவலைப்படாத, அவங்க சீக்கிரமே மீண்டு வந்துருவாங்க. என்னாச்சு மாரி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சித்தியை நினைச்சு கவலையா இருக்கியா? நீ தைரியமா இரு, அவங்கள காப்பாத்திரலாம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஹஸ்பண்ட் சார். அத்தையோட நிலைமைய நினைச்சு வேதனைப்படுறதா இல்ல என்னோட நிலைமைய நினைச்சு கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியல. என்ன மாதிரி சொல்ற? உன் நிலைமைக்கு என்ன என்ன பிரச்சனை உனக்கு? சுஜாதா அத்தை கோமாக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க ஹஸ்பண்ட் சார். அப்போ அவங்க என்ன பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. அத நினைச்சுதான் குழப்பத்துல இருக்கேன் ஹஸ்பண்ட் சார். என்ன சொன்னாங்க? சின்ன வயசுல காணாம போன பார்வதி அம்மாவோட பொண்ணு நான் தானே சொன்னாங்க. பார்வதி அத்தையோட பொண்ணு மாரிங்கிறது சித்திக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? நான் கிராமத்து பொண்ணு, கோவில் பூசாரி நீலகண்டனோட பேத்தி. என்னோட அம்மா தெய்வான. நான் எப்படி பார்வதி அம்மாவோட பொண்ணா இருக்க முடியும்? சுஜாதா அத்தை எதுக்காக என்கிட்ட அப்படி சொல்லிருக்காங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஹஸ்பண்ட் சார். மாரி, உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சித்தி சொன்னது உண்மைதான் மாரி. தெய்வான அம்மா உன்னை வளர்த்த அம்மாதான். பார்வதி அத்தை தான் உன்னை பெத்த அம்மா. என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? ஆமா மாரி, நீதான் சின்ன வயசுல காணாம போன பார்வதி அத்தையோட பொண்ணு துர்கா. தெய்வான அம்மா உன்னை பெத்த அம்மா இல்லைங்கிற விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும் மாரி.
இத தெய்வானையமாவே என்கிட்ட சொன்னாங்க. ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ஒரு குழந்தை தனியா நின்னு அழுதுட்டு இருந்ததை பார்த்தோம். கொஞ்ச தூரத்துல ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி ஒரு அம்மாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருந்தாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க குழந்தையா இருக்குமோன்னு நினைச்சு அந்த குழந்தைய எங்க குழந்தையா எடுத்து வளர்த்தோம். இந்த விஷயம் இது வரைக்கும் மாறிக்கு எதுவுமே தெரியாது. இத உன்கிட்ட சொன்னா நீ வேதனைப்படுவன் தான் நான் சொல்லாம மறைச்சிட்ட மாதிரி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க தாத்தா உடனே என்ன ஊருக்கு கிளம்பி வர சொல்லி போன் பண்ணார்ல. மாரியை பெற்ற அம்மாவோட அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மாரி சின்ன வயசுல போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, செயின், காப்பு எல்லாத்தையும் பத்திரமா பெட்டியில் வச்சிருந்தேன். அந்த பொருள் எல்லாம் நேற்று ராத்திரி திருட்டு போயிடுச்சு மாப்பிள்ள. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா அது? இப்பதான் மாலையை போட்டீங்க, அதுக்குள்ள என்னது? அண்ணே, இது தொண்டரணி, அது மகளிரணி. போட்டுக்கணே சராகிரி ஆட்டத்தை. அம்மா, நான் உன்னை சொல்லட்டுமா? நான் வெளியில வந்தது கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இல்லம்மா. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறது தான் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ணே, சக்தி பக்கத்துல வெற்றி இருக்க வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. போட்டுக்கோ. நீங்களும் சக்தியோ இப்படி ஒன்னாவே இருப்பீங்கன்னா நான் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரலாம் போல. டேய், என்னடா நல்ல நாள் அதுமா இப்படி ஒரு வார்த்தையை பேசிக்கிட்டேன். இனிமே நாங்க எப்பவும் இப்படிதான் இருப்போம். எங்க கொடுங்க. இந்தா ஸ்வீட் கொடு. அம்மா, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்களே. இந்த திருநீர் பூசி நல்லா இருங்க, நல்லா இந்த பூசி விடு. என்னப்பா வெற்றி, இன்னைக்கு ரிலீஸா? ஏன் சார், என்ன மிஸ் பண்றீங்களா என்ன? அடா போப்பா. ஏமா, எப்படிமா இவங்க 2 பேரும் சமாளிக்கிறீங்க? என்னாச்சு சார், ஏன் இப்படி கேக்குறீங்க? ஐயோ, இந்த பொண்ணு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி மனுவை போட்டு வந்துருதுமா. ஏன் சார், பொண்டாட்டி புருஷனை வந்து பார்க்க கூடாதா? இது ஒரு குத்தமா சார்? வரலாம்ப்பா. ஜெயிலுக்கு வந்தா என்ன பண்ணணும்? வந்தமா, பேசணுமா, போனமான்னு இருக்கணும். ஐயோ, உள்ளே இவங்க பண்ற ரொமான்ஸ் இருக்கே, இது ஜெயிலா இல்ல வேற என்னவான்னு இருக்கு. சின்னஞ்சிறுசுக்கா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அதான் கண்ணே கூடாது போலீஸ்கார். ஏன் பாக்குறேனா? நான் பாக்கணும்னே வீம்புக்குன்னு இவன் என்ன கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்றான்பா. அப்புறம் எப்ப பார்த்தாலும் கஞ்சி குடிச்ச மாதிரி வெறப்பாவே இருக்கீங்களே சார். வாழ்க்கையை இத்தனுண்டாச்சும் அனுபவிக்கணும்ல சார். போன நாள் திரும்ப வருமா? வராதில்ல. நீங்க என்ன ஜெயில போட்டாலும் சரி, வெயில்ல போட்டாலும் சரி, நாங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கோம். ரொமான்ஸை நாங்க ஸ்ப்ரெட் பண்றோம் சார். இங்க பாருங்க, இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போறப்போ இந்த மேங்கோ இல்ல மேங்கோ, அதோட சோன் பப்படி வாங்கிட்டு போங்க. வம்சாவழியாவது தலைக்கும். என்ன வெற்றி, ஜோசியக்கார மாதிரி சொல்ற? சரி, ட்ரை பண்ணி பாக்குறேன். போன வாரம் கூட சாதா சோன் பப்படி தான் வாங்கிட்டு போனேன், ஒன்னும் வேலைக்கு ஆகல. இந்த வாட்டியாவது பாக்குறேன். வா வா, கிளம்பு. போலாம். கார் எடு. இந்தாங்கடா. அம்மா, கார்லியா? கார்ல யாருமா போறது? டேய், சாவி குடுறா. இந்த தரேன். டேய், சாவியை குடுறா. எதுக்கு சாவி? டேய், என்ன பண்ண போற? Follow me. டேய், என்னடா? டேய், அண்ணி வண்டி ஓட்டுமாடா? பார்த்தா அப்படி தெரியல, நானே இப்பதான் பாக்குறேன். போலாமா? போலாம். போலாம். போ. பாய். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சக்தி சொன்ன மாதிரி உன்னை கூட்டிட்டு வந்துட்டா பாத்தியா? சக்தி, யூ ஆர் ரியலி கிரேட். ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்ல அண்ணே. எல்லாருமே சேர்ந்ததுனால தான் என்னால பூஜாவை சரண்டர் பண்ண முடிஞ்சது. வாங்க மாப்பிள்ள, இதோட எல்லா கஷ்டமும் போயிடட்டும். நீங்க நல்லா இருக்கணும். சரிங்க அத்தை. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ணே, நீ தான் வந்துட்டல்ல அண்ணே. இனிமேல் எல்லாரும் சந்தோஷமா தானே இருப்போம். அண்ணினா சும்மாவா? உள்ள போறவளே போயிட்டா நீயும் வந்துட்ட. இப்ப டபுள் ஹாப்பினே. ஆமாண்ணே. என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தி. ஐயோ சம்மந்தி, என்ன இப்படி பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? குடும்பம்னா 1000 பிரச்சனைங்க இருக்கும். ஒரு கஷ்டம்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிறோம். எங்க மேல ஏதாச்சும் வருத்தம் இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க சம்மந்தி. என் பையன் ஜெயிலுக்கு போன ஆதங்கத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சக்தி மேல கோவப்பட்டு என்னெல்லாமோ பேசிட்டேன். உங்களையும் பஞ்சாயத்து முன்னாடி அவமானப்படுத்திட்டேன். சம்மந்தியம்மா, உங்களுக்கும் பொண்ணோட புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு கஷ்டமா தான் இருந்திருக்கும். நான் அதை யோசிக்கவே இல்லை பாருங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. சக்தி சக்தி தான். நான் பணத்தால எல்லாத்தையுமே சாதிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அப்படி பணத்துக்காக ஒரு காரியத்தை பண்றவங்க மனசார ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பணம் தான் போச்சே தவிர எதுவும் நடக்கல. என் மருமக சக்தி தான் தான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு என் பையனை வெளியில கொண்டு வந்திருக்கா. அவ வயசுல சின்னவளாச்சுன்னு பாக்குறேன். இல்லனா நான் அவ கால்ல கூட விழுந்துருவேன். அம்மா, ஐயோ அத்தை, நீங்க என்ன பேசுறீங்க? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்களே. அவ என் வயித்துல பிறந்திருக்கலாம். ஆனா அவ இப்ப உங்க வீட்டு பொண்ணுமா? இல்ல சம்பந்தியம்மா, நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தமேந்தி, இப்படியே இருந்தா என்னமா செய்ய? போய் மெஸ்ஸ திறக்க என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்வோம். வாமா. அண்ணன், அம்மாவோட ஆத்மா உள்ள இருக்குன்னு அவங்கள திறந்து விட சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்களுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துற இந்த போராட்டத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமா தோத்துட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா நான் பின்வாங்க மாட்டேம்மா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். நான் போராடுவேம்மா. பாஸ் அண்ணா, நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இங்க பாருங்க, அக்கா எப்படி இடிஞ்சு உட்கார்ந்துருக்கன்னு பாருங்க. இங்க பாரு தமயந்தி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏய், 50 கோடிக்கு டீல் பேசி கான்ட்ராக்ட்லயே சைன் பண்ணிட்டோம். ப்ராஜெக்டையே கிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அந்த இன்வெஸ்டர் சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுதான் ஆகணும். எனக்கு வேற வழியே இல்லை. நான் அதனாலதான்
உன் மெஸ்ஸுக்கு சீல் வைக்க வேண்டியதா போயிடுச்சு. நீ தான் நான் என்ன சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிற. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுக்கு மேல உன் மேல இறக்கப்பட்டோ பரிதாபப்பட்டோ என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இது வெறும் மெஸ் இல்ல. இது அவ்வளவு சீக்கிரம் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், நான் இவ்வளோ சொல்லி உனக்கு புரியவே மாட்டேங்குது இல்ல? சென்டிமெண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு இது நேரமே இல்ல. இது பிசினஸ், பியூர் பிசினஸ். இங்க சென்டிமெண்ட்ஸுக்கெல்லாம் டைமே கிடையாது. தமயந்தி, இங்க பணத்தை தவிர வேற எதுக்குமே வேல்யூ கிடையாது. பணம் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்றது. இந்த எமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் எந்த யூஸுமே கிடையாது. பணம் பணம் பணம், இத தவிர உங்க வாயில இருந்து வேற எதுவுமே வராதுல்ல. 60 லட்சம் தானே, நானே அதை உங்க மூஞ்சில தூக்கி அடிக்கிறேன். எப்படி 60 லட்சம் ரூபாய் அடைப்ப? கொஞ்சமாவது பிராக்டிக்கலா யோசி தமயந்தி. எல்லாத்தையுமே எமோஷனலா பார்க்காத. அதனால எந்த யூஸுமே கிடையாது. என் தலைய அடமானம் வச்சாவது அந்த பணத்தை நான் திருப்பி கொடுப்பேன். என் மெஸ்ஸ திறந்து பழையபடி நான் நடத்தியும் காட்டுவேன். நான் எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்ட. எனிவே, ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? டேய் வாடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், அவங்க இப்ப வந்துருவாங்க. மொத்தமா என்ன பண்ணுங்கறத பேசிடலாம் சார். உங்ககிட்ட டீடைல்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குல்ல? கண்டிப்பா சார். தமயந்தி, வாங்க வாங்க, உங்களுக்காக வெயிட்டிங். வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. உட்காருங்க. தமயந்தி, எதுக்கு பயப்படுற? இது வீடு. நான் பிசினஸ் பத்தி உங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேன். ஒன்லி பர்சனல். என்ன நீ இவ்ளோ டயர்டா இருக்க? யூ காட் டு ஹேவ் சம் வாட்டர். பரவாயில்ல. ஓ, ஃபேஸ் ரியாக்ஷனே கொஞ்சம் கூட சரியே இல்லையே. லெட் மீ கம் டு த பாயிண்ட். ஓகே, இவரு பேரு சந்தானம். Hey, he's an advocate சந்தானம். புரியுது. இந்த லாயர் புதுசா இருக்காருன்னு தான் யோசிக்கிற. He is my family lawyer. பர்சனலா என்னோட ஃபேமிலி மேட்டர்ஸை மட்டும் பார்க்கிற லாயர். ஹே, நீ தானே சொன்ன பிசினஸ் வேற ஃபேமிலி வேறன்னு. அதனால்தான் பிசினஸ் ப்ராப்ளத்தை டீல் பண்றதுக்கு ஒரு லாயரு, ஃபேமிலி ப்ராப்ளத்தை டீல் பண்றதுக்கு ஒரு லாயர். இப்ப எதுக்காக இந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வச்சு பேசுறீங்க? விஷயத்த சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து எந்த நல்லதையும் நான் எதிர்பார்க்கல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் கூட இன்னும் அந்த ஃபயர் ஒன்னு விட்டு போகல. வாட் அ ஃபேபுலஸ் விமன்ல. சார், நீங்க விஷயத்த சொல்லிருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கண்ணகி மாதிரி நம்மள கோவத்துல எரிச்சிருவாங்க. ஒண்ணும் இல்ல மேடம். சாருக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லை, அதனால டிவோர்ஸ் வேணும்னு கேக்குறாரு.
உங்களுக்கும் சாரு கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க மேடம். நீங்க வேணா கிளம்புங்க. நான் பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். வாங்க சார். எதுக்காக நீங்க 2 பேரும் ஒரு மாதிரி அடிக்கிறீங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார் அது கொடுங்க. சார், நான் ஏற்கனவே கரஸ்பாண்டன்ட் பேசினதுனால தான் நீங்க கொடுத்த சாயில் டெஸ்ட் பக்காவா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்தேன். ஆனா நடந்த உண்மையை சொன்னா மிகப்பெரிய பிரச்சனை உருவாயிடும். அது ஏரி நிலம், அங்க ஸ்கூலே கட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன். இது என்னோட சைட்ல இருந்து நான் பண்ணிருக்கிற உதவி. கரஸ்பாண்டன்ட் சார்ட்ட சொல்லுங்க, ஏற்கனவே ஈசிஆர்ல எனக்கு ஒரு வீட்டை அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. வீட்டுக்குள்ள இன்டீரியர் ஒர்க்கு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நான் கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன். அந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துட்டாருன்னா நல்லா இருக்கும். இன்னும் இருக்கு. நான் போய் உண்மை சொல்லுவேனா? என் பொண்ணுக்கு 100 பவுன் நகை போட்டதோட அவரு கொடுத்த காசுல தான் கல்யாணமே நடந்துச்சு. கரஸ்பாண்டன்ட் அது மட்டுமா பண்ணாரு? என் பையனுக்கு மெடிக்கல் சீட்டுக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுத்து காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்காரு. என் பையன் பிரமாதமா படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு நல்லதை பண்ணிருக்காரு. அவரை நான் கைவிட்டுருவேனா? கண்டிப்பா ஏற்கனவே சொன்ன அதே மாதிரியான பொய்யான ஸ்டேட்மெண்ட் தான் நான் இப்பவும் கொடுப்பேன் சார். இது என்னைக்கும் மாறாது சார். கரஸ்பாண்டன்ட் சார், ஸ்கூல்ல நடந்தது விபத்து தான் அப்படிங்கிற பொய்ய நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். எப்பேற்பட்ட இடத்துல எத்தனை தடவை கூப்பிட்டு கேட்டாலும் அப்படிதான் சார் நான் சொல்லுவேன். எங்களோட ஆதரவு முழுக்க அவருக்கு தான் சார். கரஸ்பாண்டன்ட் எனக்கு எவ்வளவோ பணம் கொடுத்திருக்காரு. அவருக்காக இந்த உதவியை நான் கண்டிப்பா பண்ணுவேன். கவலையே வேண்டாம் சார், நான் பாத்துக்கிறேன். கொடுத்த காசுக்கு நான் வஞ்சகம் இல்லாம இருப்பேன் சார். தேங்க்யூ சார். எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. நாங்க பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா இன்னொரு மிகப்பெரிய தப்ப வெளியே கொண்டு வர இந்த சின்ன தப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிதான் நாங்க இதெல்லாம் பண்ணோம். மொத்த பேரும் பேசின ஹிஸ்டரியே இதுல இருக்குது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேட்டு உங்க முடிவை சொல்றீங்க. என்னையா இதெல்லாம்? என்ன சார் இதெல்லாம்? இப்படித்தான் கவர்மெண்ட் உயர் அதிகாரிகளை உங்க பணபலத்தை வச்சு விலைக்கு வாங்குவீங்களா? அப்படி விலைக்கு வாங்கினது மட்டும் இல்லாம நீங்க பண்ணதெல்லாம் நியாயங்கிற மாதிரி இப்படி மனசாட்சியே இல்லாம சாதிக்கிறீங்களே சார். இறந்து போனவங்க அத்தனை பேரும் குழந்தைங்க சார். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க. என்னையா இப்படி பண்ணி சொதப்பிட்டீங்க உங்களையெல்லாம். சார் மன்னிச்சிருங்க சார். உங்களோட பேரை சொல்லி பேசினாங்க. உங்களோட பிஏன்னு நினைச்சு நாங்களும் அப்படி பேசிட்டோம் சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சாப்பிட்டியம்மா? இத வச்சுக்கோ.
இது எதுக்குமா? ஆத்திர அவசரத்துக்கு கையில காசு இருக்கணும். இத உன் வேலைக்கான அட்வான்ஸா வச்சுக்கோ. இந்த புடி. ஆஹா, கூச்சப்படாம இத வாங்கிக்கோ. உனக்கு என்ன தேவைன்னாலும் என்ன கேளு. வச்சுக்கோ. இத அவ மறக்காத மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆமா அபி, எதுக்காக இந்த பசங்களை பகச்சிட்டோன்னு அவ ஃபீல் பண்ணணும். அதுக்கான ஐடியா மட்டும் கொடு, அதை நான் எக்ஸிக்யூட்டிவ் பண்றேன். ஸ்டோர் ரூம்ல ஒரு சேர் இருக்குல்ல, அது உடைஞ்சிருக்கே அபி. அத வச்சுதான் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். கம் ஆன். இந்த 2 சேர் இங்க இருக்க கூடாது. நீங்க அதை எடுங்க. கவின், காவ்யா போய் எடுங்க. அபி இப்போ என்னோட பிளான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சு. நல்லா கேட்டுக்கோங்க. கீழே அவ சாப்பிட்டு முடிச்சதும் இங்கதான் வருவா. வந்ததும் கொஞ்ச நேரம் கண்டிப்பா டிவி பாப்பா. காவ்யா, அந்த ரிமோட் எடுத்துட்டு வா. இந்தா. அவ டிவி பார்க்க இந்த சேர்ல உட்காருவா. உட்கார்ந்ததும் என்ன ஆகும்? அச்சச்சோ. சூப்பர் அபி. நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. அவ அப்படி விழும்போது நம்ம 4 பேருமே இதே மாதிரி சிரிச்சு அவளை கேலி செய்றோம். சரி சரி, ஓகே. அவ எப்படி விழுறான்னு ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்ப்போம். வாங்க. சூப்பர். வாங்க வாங்க வாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு நிமிஷம் இருங்க. கேர்டேக்கர். என்னது கேர்டேக்கரா? சாரி, ஆன்ட்டி. ஆண்டியா? அக்கா. டேய், தமிழ்னு கூப்பிடுறா. தமிழா? சரி தமிழ். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொன்னீங்களே, வரவே இல்ல. வா, சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் வந்துடுறேன். அபி, அவங்க நம்மள தமிழ்னே கூப்பிட சொல்லிட்டாங்க. தமிழ் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? தமிழ், நீங்க வந்து எங்களுக்கு ஹோம்வொர்க் சொல்லிட்டாங்க. ஆமா தமிழ், நீங்க வந்தா ஜாலியா இருக்கும். ஆமா தமிழ், நீங்க வாங்க. என்ன பண்ணா ஒரே நாள்ல இப்படி ஒட்டிக்கிச்சுங்க? வாங்க தமிழ், போர் அடிக்குது. வர இருங்க, நான் மேடம் கிட்ட பேசிட்டு வரேன். சொல்லு. இரு. மனோ ஆன்ட்டி, நீங்க சொல்லுங்க தமிழ வர சொல்லி. சரி, அதான் பசங்க கூப்பிடுறாங்கல்ல, நீங்க போங்க. நாம பொறுமையா பேசலாம். ஓகே மேடம். வாங்க தமிழ், வாங்க, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. இது நல்லதில்லையே. இப்படியே விட்டா நமக்கு ஆபத்தாயிடும். இவளை எவ்வளவு சீக்கிரமா வெளியே அனுப்பணுமோ அனுப்பி ஆகணும். நீ தான் எங்களுக்கு மேக்ஸ் சொல்லி தரணும். நீ எனக்கு டிராயிங் சொல்லி தரணும்.
தமிழ் நீதான் எனக்கு சயின்ஸ் சொல்லி தர. தமிழ் நீ எனக்கு கிராமர் சொல்லி தரணும். ஐயோ மேடம், என்னாச்சு மேடம்? பாத்து மெதுவா பாத்து எந்திரிங்க மேடம். தமிழ் சொல்றது கேளு, சிரிக்காத. ஐயோ சிரிக்காத ப்ளீஸ். பாத்து சாரி மேடம். ஹே, என்ன சிரிக்கிற? நக்கலா இருக்கா உனக்கு? ஐயோ என்னாச்சு மேடம்? மேடம் சாரி 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 மேடம். எனக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வந்துரும். நான் விழுந்தது சிரிப்பா உனக்கு? சரியான கேர் டேக்கர் தான் நீ. ஐயோ சாரி மேடம். கனகவல்லி ஆண்டி வரட்டும் சொல்றேன். நான் வேணும்னு பண்ணல. ஐயோ மேடம், எனக்கு இப்போ சிரிப்பு தான் வருது. என்னம்மா நீ இப்படி இருக்க? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா உனக்கு? வலியால துடிக்கிறாங்க, சிரிக்கிற. ஐயோ சாரி 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 மேடம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்மளாம் ஒரு கேம் விளையாடலாமா? விளையாடலாம் மேடம். நான் போய் நோட்டு பென்லாம் எடுத்துட்டு வரேன். அமுதா கட்டு அந்த அலமாரில இருக்கு பாருமா. சூப்பரா இருக்கே. எங்க இத யார் வரைஞ்சது? அமுதா நீ வரைஞ்சியா? எங்க நீங்க வரையலன்னா இது வேற யார் வரைஞ்சிருப்பா? முருகன் நீங்க வரைஞ்சீங்களா? எங்க யார் வரைஞ்சாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். அண்ணன் தான் வரைஞ்சாரு. அண்ணாவா? முருகன் செம்மையா வரைஞ்சிருக்கீங்க. மாமா அவங்கள மட்டும் வரைஞ்சிருக்க, ஏன் என்ன வரையல? சொல்லு மாமா, ஏன் என்ன வரையல? கேக்குறேன்ல சொல்லு. அது தெரியாம வரைஞ்சிட்டேன் சிங். இப்ப என்ன பண்ண சொல்ற அதுக்கு? மாமா என்ன இதே மாதிரி வர? வா 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 மாமா. இல்ல இப்போதைக்கு வரைய முடியாது. ஏன் வரைய முடியாது? அது வேற ஒண்ணும் இல்ல. நீ இப்ப போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, அது பஞ்சு மிட்டாய் கலர்ல இருக்கு, அதனால வரைய முடியாது. நாளைக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வா, நான் வரைஞ்சு தரேன். ஓகே? நாளைக்கு நான் கண்டிப்பா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். நீ என்ன அழகா வரைஞ்சு தரணும், ஓகேவா? கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன மாமா? இல்ல இல்ல, கஷ்டப்பட்டாலும் நல்லா வரைஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்ம முன்னாடியே பேசி வச்சதுதான். நாளைக்கு சாருவுக்கும் சீனுவுக்கும் நிச்சயதார்த்தம். சீனு, என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்னதான். என்ன? ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். ஒண்ணும் இல்லையா? கீழே அவ்வளவு பெரிய விஷயத்த பேசிட்டு போயிருக்காங்க, நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. என்ன பேசிட்டு போனாங்க? டேய் டப்பா, ரொம்ப பண்றடா நீ. நிச்சயதார்த்தத்தை பத்தி சொல்லிட்டு போயிருக்காங்க, நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க. மாயா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் யாரையும் லவ் பண்ணல. அப்போ இத எத்தனை வாட்டி தாண்டா என்கிட்ட சொல்லுவ? சரிடா, சாருவ கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சந்தோஷமா? இந்த கல்யாணம் நடந்தா குடும்பமே சந்தோஷமா இருக்கும். எனக்கு அது போதும். கடைசி வரைக்கும் நீ உன் முடிவை மாத்திக்க போறதே இல்ல. டேய், நீ கஷ்டப்படுறதாண்டா நான் பேசிட்டு இருக்கேன். மாயா, நான் ஒன்னும் கஷ்டப்படல. இத பத்தி பேசாத, விடு ப்ளீஸ். உன்கிட்ட பேச வந்த பாரு, என்ன சொல்லணும். ஆனா ஒண்ணுடா, நீ சொல்ற விஷயம் பொய்யன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பிடிக்காத விஷயத்த நீ பண்ணிட்டு இருக்க, அது கண்டிப்பா உனக்கு லைஃப் லாங் பெயினை தான் கொடுக்கும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் லவ் பண்ற பொண்ணே நீதானே. என்னால அதை சொல்லவும் முடியல. இந்த கல்யாணம் வேண்டான்னு என்னால தடுக்கவும் முடியல. என்னோட நிலைமையில இருந்து யோசிச்சாதான் உனக்கு என் கஷ்டம் என்னன்னு புரியும் மாயா. கடைசியா சொல்றேன் கேளு. துணை என்பது என்னோட நிற்பதில்லை, எனக்காக நிற்பது. ரொம்ப இமோஷனான கவிதையா இருக்கு. இந்த டப்பா கடைசி வரைக்கும் கல்லு மாதிரி தான் இருக்க போறான். இவங்க வாயால வந்து நாங்க லவ் பண்றோம் மாயான்னு கேட்டா தானே நம்மளால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா இவங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த தனா வேற எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. இவன் எங்க அழுதுட்டு இருக்கா? ஏய் தனா, என்னாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாயா. அப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதுவா, இந்த கவிதைய படிச்சனா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவ்வளவு எமோஷனலா எழுதிருக்கு. அதுக்காக தான் அழுதியா? ஆமா மாயா. சீனுக்காக அழுதுட்டு இப்ப பொய் சொல்றா பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க அத்தை? என்னதுமா? பாருங்க. இந்த தங்க மருமகளோட தங்க நெக்லஸ் உங்களுக்காக. எனக்காமா? ஆமா அத்த, அப்பா உங்ககிட்ட இத நிச்சயதார்த்தத்துக்கு போட்டுக்க சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப அழகா இருக்குமா இந்த நெக்லஸ்? இந்த நெக்லஸ் உங்க கழுத்துக்கு இன்னும் அழகா இருக்கும். நீங்க ரெடி ஆயிட்டு இத போட்டுட்டு வாங்க. சரிம்மா, நான் போய் இந்த நெக்லஸ போட்டு ரெடி ஆயிட்டு வரேன். எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்துரு. சரியா? சீக்கிரம் வந்துரு.
இந்த மாயா ஒருத்தி தான் நம்ம என்ன டிராமா போட்டாலும் கண்டுபிடிச்சிடறா. ரகுராம் குடும்பத்துல எல்லாரையும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன் அந்த ரகுராம் மாமாவையே நம்ப வச்சுட்டேன். இவளை ஏன் வழிக்கு கொண்டு வரவே முடியலையே. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு யாருக்கும் அடங்காத மாயா அவர்களுக்கு வணக்கம். அனைவரையும் கைக்குள்ளே போட்டுக்கொள்ள அனைத்து களவாணித்தனத்தையும் பண்ணும் சாரு அவர்களே வணக்கம். ஹலோ, என்ன பாக்குற? நான் இவ்ளோ நாள் இந்த வீட்ல தங்கியும் இது கூட பேசலனா எப்படி? நீ பேசு மாயா, பேசு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உன்னோட இந்த பேச்செல்லாம். கூடிய சீக்கிரத்துல நான் இந்த வீட்டோட மருமகளா வரப்போறேன். அதுக்கப்புறம் தெரியும் எல்லாரையும் கேள்வி கேட்க எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு. இன்னைக்கு இந்த வீட்ல உரிமை இருக்குன்னு ஊரறிய சொல்ல போறாங்க. சாரு, எதுவா இருந்தாலும் உன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசு. எந்த அதிகாரமும் உன் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி பேசாத. மாயா, நீ என்ன சொன்னாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, நான் தான் இந்த வீட்டோட மருமக. அது என்னைக்கும் மாற போறதும் இல்ல, யாராலையும் மாத்தவும் முடியாது. லைஃப் நமக்கு நெக்ஸ்ட் செகண்ட் என்ன சர்ப்ரைஸ் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்படி கற்பனையில மிதக்காத. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே தெம்போடு வந்து பேசு. அப்ப பாத்துக்கலாம், சரியா? என்ன மாயா, உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சுட்டு பேசுற மாதிரியே இருக்கு. யூ ஆர் ஸ்மார்ட் பட் நாட் ஜீனியஸ். சரி, டைம் ஆயிடுச்சு. என்ன நடந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரியா? பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அங்கிள், மாப்ள, நீங்க சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததை யாருக்கும் சொல்ல வேணாம். சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அப்படியா? சரி, நான் சொல்ல மாட்டேன். நானும் சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். அப்போ ஓகே. ஒரு நிமிஷம். சீதா, செல்வி அக்கா, இத வரமா. என்ன பண்ண போறீங்க? ஆரத்தி எடுக்க போறோம். உங்களுக்கு இல்ல, அப்பாவுக்கு கொடுங்க. இல்ல, சம்பந்தி சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காருல, அதுக்குதான். அப்பா, அங்கிள் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா இதெல்லாம்? இந்தாங்க செல்வி அக்கா, இத போய் ஊத்திட்டு வாங்க. இப்போ 2 பேரும் உள்ள போங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரியணும். மாப்ள, அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்ததே சம்பந்தி தான். அப்படியா? சத்தியம் பண்ணீங்க? நான் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணம்ல. அப்பா தான் ஏற்பாடு பண்ணாருன்னு ஏன் சொல்லல? நீங்க கேட்கல. ஸ்டேஷனுக்கு வாங்க, பாத்துக்கிறேன். மாப்ள சார், முதல்ல உள்ள வாங்க, நிறைய பேச வேண்டியிருக்கு. அது என்ன விஷயம்? சாரி சார், எனக்கு எதுவும் தெரியாது. நம்பிட்டேன்.
சுமந்தி, இந்த நேரத்துல சீதாவோட அம்மா சீதா கூட இருக்கிறது நல்லது தானே? அதுக்காக தானே அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர். ஐயா, அந்த விஷயம். என்ன விஷயம்? சீதாம்மா கேஸ நீங்களும் ஐயாவும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம்ல, அததான் ஐயா சொன்னேன். ஐயாவோட அனுபவமும் உங்களோட ஐபிஎஸ் அறிவும் சேர்ந்தா இன்னும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஓஹோ, இதுதான் உங்க பிளானா? இவரை கேஸ் கட்ட கூட தொட விட மாட்டேன். மாப்பிள்ள சார், புரியுதா மாமா சார்? மாப்பிள்ள சார், நானும் பாத்துக்கிட்டு தானே. ஆமா, எங்க அர்ச்சனாவையும் சுபாஷையும் காணோம். நான்சி அம்மாவும் அர்ச்சனா அம்மாவும் வெளியே போனாங்க. எதுக்குப்பா கேக்குதிய? சும்மா கேட்டம்மா. அப்படியா மாமா சார்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க, மகாவை எதுக்கு ஷூட் பண்ணுங்க? உங்க 2 பேர்ல யார் ஷூட் பண்ணது? அர்ச்சனா கொலை பண்ணணும்னு சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா சத்தியமா நான் கொலை பண்ணல. ஏய், என்னடி சொல்ற? கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி தானே என்கிட்ட நீ பணம் கூட வாங்கின. நான் கூலிக்கு கொலை பண்றவங்கள மகாவை கொல்ல பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே மகாலட்சுமி செத்து போயிட்டான். செத்து போனவள நான் எப்படி கொல்ல முடியும்? பின்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணி என்கிட்ட பணம் வாங்கின? உனக்கு தேவை மகாலட்சுமி சாகணும் அதானே? அதான் செத்துட்டால, அப்புறம் என்ன? சீட்டிங் பண்றியா? கூட பிறந்தவகிட்டயே சீட்டிங் பண்றியா? பணம் தேவைப்பட்டுச்சு, வாங்கிட்டேன். That's all. சீ, பணம் தான் உனக்கு முக்கியமா? அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா? நீயும் எனக்கு முக்கியம்தான், ஆனா அதை விட பணம் முக்கியம். ஆனா உன்னை பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்லல. இல்லனா நீ மகாவை கொல்ல சொன்னத இந்நேரம் சொல்லிருப்பேன்ல. ஏய், உனக்கு அசிங்கமால? காசுக்காக இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற? உன்னை விட நான் ஒன்னும் அசிங்கம் இல்ல. நீ அவ்வளவு நல்லவளா? கொலை பண்ண சொன்னது உண்மைதானே? நீ பேசாத, நீ பேசாத. ஏய், நீதான் ஃப்ராடு, நீதான் ஃப்ராடு, நீதாண்டி ஃப்ராடு, நீதான் மோசமான ஃப்ராடு, நீதாண்டி சீட்டிங் ஃப்ராடு. நான் எங்க சீட்டிங் பண்ண? நீதான் பண்ண, எல்லாத்தையும் நீதான் பண்ண. கொண்டு போய் நம்பன பாரு. மகாவை நீதான் கொல்ல சொன்ன, நீதான் பண்ண. ஹலோ, எல்லாமே பண்ண சொன்ன. ஒன்னால தான் இதெல்லாம். என்னால இல்ல. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நான்சென்ஸ். மகாவை கொன்னதுல நீ நானு போட்டி போடுறீங்களா? 2 பேரையும் அடிச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். நீங்க பிளான் பண்ணீங்க, ஆனா நீங்க கொல்லல. அது எனக்கு தெரியும். அர்ச்சனா, நீ கொடுத்த அமௌண்ட் கல்பனா பேங்க் அக்கவுண்ட்ல அப்படியே இருக்கு, யாருக்குமே டிரான்ஸ்பர் ஆகல. உங்களால மகாவை கொல்ல முடியல. சீதா கொலை பண்ணாம விட்டிருந்தா நீங்க கொலை பண்ணிருப்பீங்க, அப்படிதானே? கொலை பண்ண திட்டம் போடுறது கொலைக்கு சமானம் தான். உங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை. லைஃப் லாங் ஜெயிலுக்குள்ளேயே உங்களை வைக்க முடியும். நான் ஏன் செய்யலைனா உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. செய்வீங்களா? நீ என்ன சொன்னாலும் செய்வோம். உனக்காக என்ன வேணாலும் செய்வோம். கல்பனா, நீ ஏன் கூட வா. அதாவது கல்பனாவா இல்ல, அர்ச்சனாவா வா. ஒன்னும் புரியலையே. நான் தானே அர்ச்சனா. நீ கொஞ்ச நாளைக்கு இங்க இரு. அதாவது அர்ச்சனாவா இல்ல, கல்பனாவா. என்ன சொல்ற நான்சி? எனக்கும் புரியல. கல்பனா, அர்ச்சனாவோட ட்ரெஸ்ஸை வாங்கி நீ போட்டுக்கோ. இந்த நிமிஷத்துல இருந்து நீதான் அர்ச்சனா.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா, இவர் உன் புருஷன் தானே? ஆமா பாட்டி. ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். தம்பி நீயும் வாப்பா. வா வாமா. வாங்க. பாத்து நான் பிடிச்சுக்கிறேன், வா மெதுவா வா. வாங்க. உன் கழுத்துல இருந்த தாலி செயினை பறிச்சுட்டு தான் இவர் என்கிட்ட சொன்னாரு. செயின் எங்கம்மா? குடு. இத போட்டுக்கம்மா. இந்தப்பா, இத உன் பொண்டாட்டி கழுத்துல போடு. என்னையா யோசிக்கிற? என் பொண்டாட்டி காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டா. வாங்கி கழுத்துல போடு. நல்ல நாள் அதுவுமா. திருட்டு பையன் கழுத்துல இருந்த தாலி செயினை பறிச்சிருக்கானே, அது நல்ல சகுனம் இல்லையா? இங்க பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம அந்த தாலி செயினை உன் பொண்டாட்டி கழுத்துல போட்டு விடு. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. என்னப்பா, உன் பொண்டாட்டி கழுத்துல தானே போட போற? இதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? தைரியமா போடுப்பா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.